பொன்னியின் செல்வன். வந்தியத்தேவன் தன்னோட இலக்கு அடையிறதுக்கு முன்னாலேயே பல சம்பவங்கள், பல மனிதர்கள், பல தடைகள் அவனோட பாதையில குறுக்கிட ஆரம்பிச்சது. பொய் முதல சம்பவத்துக்கு பிறகு தஞ்சாவூரை நோக்கி வேகமா பயணிச்சான் வந்தியத்தேவன். அவனோட இலக்கு ரொம்ப தூரத்துல இல்லைன்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஆனா இதுவரைக்கும் அவன் சந்திச்ச விஷயங்கள் அவனை சோழ சாம்ராஜ்யத்தோட அரசியல் சூழல்ல சிக்க வைக்குமா? வந்தியத்தேவன் குடந்தை ஜோதிடரை பார்த்துட்டு அரிசலாற்றங்கரையில பொம்மை முதல நாடகத்தினால கோபப்பட்டு சுந்தர சோழரை பார்க்க வேகமா தஞ்சையை நோக்கி தன் குதிரையை தட்டி விட்டான். போற வழியெல்லாம் சோழ தேசம் எவ்வளவு செழுமையா இருக்குன்னு பார்த்துக்கிட்டே போனான். வந்தியத்தேவன் மனசுல அப்ப தோணுன விஷயத்த ரொம்ப அழகாவே சொல்லியிருப்பாரு கல்கி. வந்தியத்தேவனுடைய வெளிமனம் சோழ நாட்டின் இயற்கை வளங்களை பற்றியும் ராஜரீக குழப்பங்களை பற்றியும் எண்ணிக்கொண்டிருக்கையில் அவனுடைய உள்மனம் அந்த மங்கையிடத்திலேயே ஈடுபட்டிருந்தது. இப்போது உள்மனம் வெளிமனம் இரண்டும் ஒத்து அம்மங்கையை குறித்து பட்டவர்த்தனமாக சிந்திக்கத் தொடங்கின. பிறகு வெளியில் எந்த அழகான இயற்கை பொருளை பார்த்தாலும் அந்த மங்கையின் அவயங்களுடன் ஒப்பிடத் தோன்றின. வழுவழுப்பான மூங்கிலை பார்த்ததும் அவளுடைய தோள்கள் நினைவுக்கு வந்தன. ஓடைகளில் மண்டி கிடந்த குவளை மலர்கள் அவளுடைய கண்களுக்கு ஓமையாயின. சேச்ச, முதியோர்கள் நமக்கு செய்த உபதேசத்தை எல்லாம் மறந்துவிட்டோம். பெண்களின் மோகத்தைப் போல் உலக வாழ்க்கையில் பொல்லாத மாயை வேறொன்றுமில்லை. வந்தியத்தேவனுக்கு முத நாள் ராத்திரி நடந்த சதி ஆலோசனை பத்தியே யோசனையா இருந்துச்சு. இத யார்கிட்டையும் போய் சொல்லலாமா, இல்ல நமக்கே வம்புன்னு அமைதியா போயிடலாமா அப்படின்னு ஒரே குழப்பம். இந்த கங்கர்கள் வைதும்பர்களோட சேர்ந்துதானே சோழர்கள் நம்மளோட வம்சத்தை காலி பண்ணாங்க. அப்படின்னா சோழர்கள் நமக்கும் எதிரி தானே. சேச்சே, அப்படிலாம் நினைக்க கூடாது. அரசர்கள்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடத்தான் செய்வாங்க. அதுல யார் பலசாலியோ ஜெயிச்சுட்டு போறாங்க அப்படின்னு தனக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு சமாதானமாகி மெதுவா திருவையாறு வழியா தஞ்சாவூர். அப்ப அவனே எதிர்பாராத ஒரு சம்பவம் திருவையாறுல நடந்துச்சு. கோலோட கோல்வளையார் கூத்தாட குவிமுகையார் முகத்தினின்று சேலோட சிலையாட சேயிழை யார் நடமாடும் திருவையாரே. திருவையாறு. தன்னோட பயணத்தை வட தமிழகத்துல ஆரம்பிச்ச வந்தியத்தேவன் வர்ற வழியெல்லாம் பல சம்பவங்கள்ல சிக்கினான். அது வீரநாராயண ஏரியில பழுவேட்டரையரை பார்த்ததுல துவங்கி ஆழ்வார்க்கடியான சந்திச்சது, கடம்பூர் மாளிகையில கலைபரத்தை ஏற்படுத்தி உள்ள போனது, குரவை கூத்து, கடம்பூர் மாளிகையில நடந்த நடுநிசி கூட்டம், குடந்தை ஜோதிடர் வீட்டுல சந்திச்ச அந்த பெண்மணிகள்னு நீண்டுகிட்டே போகுது. இந்த சம்பவங்களோட உச்சம்தான் இப்ப திருவையாறுல வந்தியத்தேவன் சந்திக்க போறது. திருவையாறுல ஆடல் பாடல் இதையெல்லாம் பார்த்த வந்தியத்தேவனுக்கு திருவையாறு ஒரு கலை களஞ்சியமா இருந்துச்சு. திருவையாறுல ஒரு நாள் தங்கிட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சான் வந்தியத்தேவன். ஆனா விதி அவனை திசை திருப்பிச்சு. மேற்கு திசையிலிருந்து காவேரி கரையோடு ஒரு பல்லக்கு வந்தது. பல்லக்குக்கு முன்னாலும் பின்னாலும் சில காவல் வீரர்களும் வந்தார்கள். வந்தியத்தேவனுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் தோன்றியது. பல்லக்கு அருகில் வருகிற வரையில் அங்கேயே நின்று காத்துக் கொண்டிருந்தான். அவன் நினைத்தபடியே இருந்தது. பல்லக்கை மூடியிருந்த வெளித்திரையில் பனை மரத்தின் இலச்சினை சித்திரம் காணப்பட்டது. ஆகா, கடம்பூரிலிருந்து வருகிற பல்லக்கு தான் இது. பல்லக்கு தஞ்சாவூர் இருந்த தென் திசை நோக்கி திரும்பியது. அவ்வளவுதான். வந்தியத்தேவன் திருவையாற்றில் தங்கும் எண்ணத்தை விட்டுவிட்டான். அந்த பல்லக்கை பின்தொடர்ந்து செல்ல தீர்மானித்தான். என்ன நோக்கத்துடன் அப்படி தீர்மானித்தான் என்றால் அது அச்சமயம் அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. பல்லக்கில் வீற்றிருப்பது மதுராந்தகத்தேவர் என்று மட்டும் அவனுக்கு நிச்சயமாய் தெரிந்தது. இந்த எண்ணத்தோட வந்தியத்தேவன் அந்த பல்லக்க பின்தொடர்ந்தான். அவன் திட்டமிட்டது மாதிரியே ஒரு நாடகத்தை அரங்கேற்றி அந்த பல்லக்குக்குள்ள இருக்கிறது யாருன்னு பார்த்தான். பார்த்த உடனே அதிர்ந்து போயிட்டான் வந்தியத்தேவன். பல்லக்குல இருந்தது பழுவேட்டரையருடைய இளைய ராணி நந்தினி. நந்தினியிடம் சிக்கின வந்தியத்தேவன் அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டான். தேவி, நந்தினி தேவி, ஆழ்வார்க்கடியார், அவர்தான் திருமலையப்பர், தங்களை சந்திக்கும்படி சொன்னார். அதற்காகவே இந்த சூழ்ச்சி செய்தேன்
மன்னிக்க வேண்டும் என்றான். பழுவூர் ராணியின் கரிய புருவங்கள் சிறிது மேலே சென்றன. கண்களில் வியப்பும் ஐயமும் தோன்றின. மறுகணத்தில் அந்த பெண்ணரசி ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாள். சரி, நடுச்சாலையில் நின்று பேசுவது உசிதமல்ல. நாளைக்கு நம் அரண்மனைக்கு வா, எல்லா விஷயமும் அங்கே விவரமாக சொல்லிக் கொள்ளலாம் என்றாள். வந்தியத்தேவனுடைய உள்ளம் பூரித்தது. நினைத்த காரியம் வெற்றி பெற்றுவிடும் போல காண்கிறது. ஆனால் 3/4 கிணறு தாண்டி பயனில்லை. மற்ற 1/4 கிணற்றையும் தாண்டியாக வேண்டும். தேவி, தேவி, கோட்டைக்குள் என்னை விடமாட்டார்களே, அரண்மனைக்குள்ளும் விடமாட்டார்களே, என்ன செய்வது என்று பரபரப்புடன் சொன்னான். பழுவூர் ராணி உடனே பல்லக்கில் தன் அருகில் கிடந்த ஒரு பட்டு பையை திறந்து அதற்குள்ளிருந்து ஒரு தந்த மோதிரத்தை எடுத்தாள். இதை காட்டினால் கோட்டைக்குள்ளும் விடுவார்கள், நம் அரண்மனைக்குள்ளும் விடுவார்கள் என்று சொல்லிக்கொண்டே கொடுத்தாள். தஞ்சாவூர் கோட்டைக்குள்ள போறதுக்கு வந்தியத்தேவனுக்கு வழி கிடைச்சிருச்சு. வந்தியத்தேவன் தஞ்சாவூருக்கு போயிட்டான். ஆனா நான் இன்னும் குடந்தை ஜோதிடருடைய நகரமான குடந்தையை விட்டு கிளம்பல. மகாமக குளத்துல உட்கார்ந்து செய்தித்தாளை படிச்சுக்கிட்டு இருந்த எனக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கிடைச்சது. அதுதான் நவகண்டம். நவகண்டம் கொடுக்கறதுன்னு சோழர்கள் காலத்துல ஒரு உயிர் பலி நடந்திருக்கு. போர் வீரர்கள் முடி வளர்த்து கொண்ட போடுற வழக்கம் அந்த காலத்துல இருந்திருக்கு. அரசன் போருக்கு போகும்போது மறவர் குலத்தைச் சேர்ந்த போர் வீரன் மூங்கில் களி நட்டு அதுல தன்னுடைய தலைமுடிய கட்டி முட்டி போட்டு உக்காந்து தான் கையில இருக்கிற வாளால தன்னோட தலையையே வெட்டிக்கிறதுக்கு பேர் தான் நவகண்டம் தர்றது. வெட்டப்பட்ட தலை கீழே விழாதபடிக்கு அந்த வீரன் இன்னொரு கையால தலைய வெட்டினதுக்கு அப்புறமும் பிடிச்சுக்குவானா. ஏன் தலைமுடிய மூங்கில் களியில கட்டி வச்சாங்கன்னு கேள்விப்படும் போது நான் அசந்து போயிட்டேன். தலை வெட்டப்பட்டதுக்கு அப்புறம் கூட எந்த காரணத்தை கொண்டும் வீரனுடைய தலை கவிழ்ந்திடக்கூடாதுங்கிறதுக்காக செய்யப்பட்ட ஏற்பாடுதான் அது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிகழ்வு இங்க கும்பகோணத்துல இந்த மகாமக குலத்துடைய மேலக்கரையில ஒரு கற்சிலையா வடிக்கப்பட்டிருக்கு. குடந்தையிலிருந்து நான் தஞ்சாவூரை நோக்கி புறப்பட்டேன். வந்தியத்தேவன் ஒரு அந்தி சாயும் நேரத்துல தான் இந்த தஞ்சாவூருக்கு வந்திருக்கான். அதே மாதிரி ஒரு நேரத்துல தான் நானும் தஞ்சாவூருக்கு வந்திருக்கேன். தஞ்சாவூர் இன்னைக்கு ரொம்ப நெரிசல் நிறைஞ்ச நகரமா இருக்கு. ஆனா 1500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தஞ்சாவூர் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எந்த தேசம் உணவு உற்பத்தியில தன்னிறைவு அடையுதோ அந்த நாட்டுல அனாவசிய பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தஞ்சாவூர் மாவட்டம் அரசர் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உணவு உற்பத்தியில முதலிடத்துல தான் இருக்கு. அதனாலதான் நிறைய அரசர்கள் கண்ணுல இந்த ஊர் உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு. சோழர்களுக்கு முன்னாடி தஞ்சை பல்லவர்களுடைய ஆட்சியில இருந்திருக்கு. கிபி 846வது ஆண்டு தமிழக பகுதிகளை ஆட்சி செஞ்ச பல்லவர்களுடைய பலம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல உறையூர்னு சொல்லப்படுற திருச்சியில அபராஜித பல்லவனுடைய தளபதியா இருந்தவர் தான் விஜயாலய சோழர். ஒரு காலத்துல தன்னுடைய முன்னோர்கள் ஆட்சி செஞ்ச பகுதியில வெறும் தளபதியா இருந்த இந்த விஜயாலய சோழர் பல்லவர்களுடைய பலவீனத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டு அவங்கள வீழ்த்தி மீண்டும் சோழ சாம்ராஜ்யத்தை நிறுவுறார். பிற்கால சோழர்களுடைய முதல் அரசராகவும் மாறுறாரு இந்த விஜயாலய சோழர். இதுக்கப்புறம் தான் இது சோழ தேசமா மாறுது. வந்தியத்தேவனுக்கு இந்த வரலாறுலாம் தெரியும். அவனுக்கு சோழ மன்னர்களின் வீரத்து மேல பெரிய பிரமிப்பும் மரியாதையும் இருந்துச்சு. ஒரு தளபதியா இருந்து ஒரு சாம்ராஜ்யத்தை எதிர்த்து விஜயாலயன் கைப்பற்றின தஞ்சாவூருக்குள்ள வல்லவரையன் வம்சத்தோட வாரிசு ஒரு போர் வீரனாவும் தூதுவனாவும் நுழைறான். வந்தியத்தேவன் கோட்டை வாசலுக்கு போறான். ஆனா அங்க வாயில் கதவுகள் மூடப்பட்டிருந்துச்சு. தஞ்சாவூர் கோட்டை வாசல்ல இருந்த நிலவரத்தை பார்த்துட்டு அதை பத்தி அங்கிருந்து ஒரு பெரியவர்கிட்ட விசாரிக்கிறான் வந்தியத்தேவன். தம்பி, நீ ஊருக்கு புதுசா அப்படின்னு அந்த பெரியவர் கேட்கிறாரு. ஆமாங்க, நான் தொண்டை நாட்டை சேர்ந்தவன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்றான். சக்கரவர்த்தி சுந்தர சோழரை பார்த்துட்டு வேளக்கார படைகள் வெளியே வர போறாங்க. அவங்க வெளியே வரும்போதும் சரி கோட்டைக்குள்ள போகும்போதும் சரி யாரும் எதிரில் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லித்தான் கோட்டை வாயில்களை பூட்டி இருக்காங்க அப்படின்னு அந்த பெரியவர் சொல்றாரு. வந்தியத்தேவனுக்கு வேளக்கார படைகள் அப்படின்னா யாருன்னு தெரியும். அதனால அவன் அப்படியே கூட்டத்தோட கூட்டமா நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறான். வேளக்கார படைகள்னா யாருன்னு வந்தியத்தேவனுக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நமக்கும் தெரியணும்ல. வேளக்கார படைகள் அப்படிங்கிறது சோழ அரசர்களுடைய மெய்காப்பாளர்கள். தமிழ்நாட்டுல போர் தெய்வமா வணங்கப்படுற கடவுள் வேல்முருகன்.
அதனாலதான் இந்த மெய்காப்பாளர் படைக்கு வேளக்கார படைன்னு பேரு. இவங்களுக்கும் மத்த போர் வீரர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. எங்க உயிரை கொடுத்தாவது அரசரோட உயிரை காப்பாத்துவோம் அப்படின்னு சபதம் எடுத்தவங்க தான் இவங்க. ஏதாவது ஒரு அசந்தர்ப்பத்துல தங்களை மீறி அரசருக்கு அபாயம் ஏற்பட்டுச்சுன்னா துர்கையோட சந்நிதியில எங்க கையாலேயே எங்க தலையை வெட்டிக்குவோம் அப்படின்னு சபதம் போட்டவங்க. அப்படி ஒரு ராஜ விசுவாசம். வேளக்கார படையை சேர்ந்தவங்க சிலர் இந்த மாதிரி தங்களை பழியும் கொடுத்திருக்காங்க. வந்தியத்தேவன் இந்த மாதிரி பல விஷயங்களை நினைச்சு பார்க்கும்போது கோட்டை வாசல் திறக்கப்படுது. முதல்ல 2 குதிரை வீரர்கள் வர்றாங்க. அவங்களோட வலது கையில ஒரு கொடியை தூக்கி பிடிச்சிருந்தாங்க. அந்த கொடியோட டிசைனே விசித்திரமா இருந்துச்சு. அந்த கொடி நல்ல சிவப்பு நிறத்துல இருந்துச்சு. அந்த கொடியோட மேல் பகுதியில சோழர்களுடைய சின்னமான புலியும், புலிக்கு அடியில கிரீடமும் வரையப்பட்டிருந்துச்சு. அந்த கிரீடத்துக்கு அடியில ஒரு கழுத்து அறுபட்ட தலையும் பலிபீடமும் இருந்துச்சு. இப்படி ஒரு பயங்கரமான கொடிக்கு பின்னாடி 1000 வீரர்கள் கோட்டை வாசல்ல இருந்து வராங்க. வேளக்கார படைகள் வந்துட்டு போனதுனால அதுக்கு மேல வந்தியத்தேவனால தஞ்சாவூர் கோட்டைக்குள்ள போக முடியல. அப்ப அவன் தன்னோட சாமர்த்தியத்தை பயன்படுத்தி அங்க இருக்கிற ஒருத்தனை நண்பன் ஆக்கிக்கிறான். வந்தியத்தேவனுக்கு கிடைச்ச அந்த புது நண்பனோட பேர் சேந்தன் அமுதன். நல்ல தமிழ் பேர்ல. ஒரு சாதாரண வீட்டுல வாழ்ற சிவகைங்கரியம் செய்யற ஒரு சின்ன பையனா தான் ஆரம்பத்துல காமிப்பாரு. சேந்தன் அமுதன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் பொன்னியின் செல்வன்ல பொன்னார் மேனியனேங்கிற பதிகம் தான் ஞாபகம் வரும். எப்போதுமே அந்த மழைப்பாடி சிவனை நினைத்து அந்த பாட்டை அவர் பாடிக்கிட்டே இருப்பாரு. உத்தம சோழன்கிற கேரக்டர் வந்து தமிழ் ஹிஸ்டரி ரொம்ப முக்கியம். நம்மளோட ஆன்மீகத்துக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர். அதை ஒரு கெட்ட கேரக்டரா பண்ண கல்கி விரும்பல. செம்பியன் மாதேவி திருவயிறு வாய்த்த உத்தம சோழன் என்று ராஜராஜரே தன்னுடைய கல்வெட்டுகளில் உத்தம சோழரை உயர்வாக எழுதுகிறார். அப்படியானால் ஆதித்த கரிகாலனை கொன்ற துரோகிகளான என்ற பட்டியலில் மதுராந்தகனுக்கு பங்கு உண்டா இல்லையா? இதை தீர்மானம் செய்ய வேண்டியது மிகவும் நெருடலான விஷயம். எனவே கல்கி இந்த பாத்திரத்தை 2ஆக பிரித்து ஒரு நல்ல மதுராந்தகனையும் ஒரு கெட்ட மதுராந்தகனையும் உருவாக்கி, கெட்ட மதுராந்தகன் மறைந்து விட்டதாகவும் நல்ல மதுராந்தகன் அரியணைக்கு வருவதாகவும் காண்பிக்கிறார். தஞ்சாவூர் மாதிரியான தலைநகரத்துல தங்குறதுக்கு நிறைய சத்திரங்கள் இருந்தாலும் வந்தியத்தேவனை சேந்தன் அமுதனுக்கு ரொம்பவும் பிடிச்சு போனதுனால தன்னோட வீட்டுல வந்து தங்குமாறு அவனை கூட்டிட்டு போறான். ஒரு பூந்தோட்டத்துக்கு நடுவுல ரொம்ப எளிமையா இருந்துச்சு அந்த வீடு. சேந்தன் அமுதனோட வேலையே பூமாலை கட்டி தளிச்சேரி சிவன் கோயிலுக்கு கொண்டு போய் கொடுக்கறது தான். அவங்க கூட அவன் அம்மா இருந்தாங்க. அவங்களால பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாதுன்னு வந்தியத்தேவனுக்கு தெரிய வந்தப்ப அவனுக்கு ரொம்பவே வருத்தம் ஆயிடுச்சு. மறுநாள் சேந்தன் அமுதன் வீட்டில இருந்து கிளம்பி தஞ்சை கோட்டைக்குள்ள வந்தியத்தேவன் போறான். அவன் கோட்டைக்குள்ள நுழையிற நிகழ்வை கல்கி இப்படி சொல்றார். ஆஹா, தஞ்சைபுரி கோட்டைக்குள் அவன் கால் வைத்த வேளை என்ன வேளையோ தெரியாது. அதிலிருந்து எத்தனையோ முக்கிய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வந்தன. சோழ சாம்ராஜ்யத்தின் சரித்திரத்திலேயே அது ஒரு முக்கிய சம்பவமாக வல்லவா ஏற்பட்டது. தஞ்சை கோட்டைக்குள்ள நுழைஞ்சதும் வந்தியத்தேவன் அப்படியே அசந்து போயிட்டான். அவ்வளவு பிரம்மாண்டமான கட்டடம், ஜேஜேன்னு மக்கள் கூட்டம், யானைகளும் குதிரைகளும் ரதமுமா வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்படியே யோசிச்சுக்கிட்டே போன வந்தியத்தேவனுக்கு யாரும் வழி சொல்லாமலேயே அரண்மனை எந்த பக்கம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அரண்மனை மேல கம்பீரமா பறந்துகிட்டு இருந்த புலிகொடியை பார்த்துக்கிட்டே அரண்மனைக்குள்ள நுழைஞ்சான் வந்தியத்தேவன். கல்கி சோழர்களுடைய கோட்டைகளை பத்தியும் அரண்மனைகளை பத்தியும் பிரம்மாண்டமா விவரிக்கிற இந்த நேரத்துல உண்மையிலேயே சோழர்கள் வாழ்ந்த அரண்மனைகள் எப்படி இருந்திருக்கும்னு என் மனசுல தோணுச்சு. சோழர் அரண்மனையை பார்க்க நான் தேடி போன இடம்தான் கங்கை கொண்ட சோழபுரம். பொன்னியின் செல்வன்ல சுந்தர சோழர் கதாபாத்திரத்தை காட்டும் போது எப்பவும் அரண்மனையில இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமா தான் கல்கி காட்டியிருக்காரு. ஆனா இன்னைக்கு அவர் காலத்துல உள்ள அரண்மனைகள் அப்படின்னா எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் அவருடைய மகன் ராஜராஜ சோழன் காலத்திலையும் எந்த விதமான அரண்மனைகளும் இருந்ததா இப்ப நமக்கு தெரியல. ஆனா அதற்கு அடுத்தபடியா வந்த ராஜேந்திர சோழன் காலத்துல உள்ள ஒரு அரண்மனை இப்ப அகழ்வாராய்ச்சி செஞ்சு எடுக்கப்பட்டிருக்கு. இது கங்கை கொண்ட சோழபுரத்துல மாளிகை மேடு பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த அகழ்வாராய்ச்சி செஞ்ச இந்த இடத்துக்கு பக்கத்துல தான் இப்ப நான் இருந்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் சுந்தர சோழர் காலத்திலையும் ராஜராஜ சோழன் காலத்திலையும் சோழர் கால அரண்மனைகள் இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா
சோழர் காலத்துல பெரிய பெரிய கற்களை பயன்படுத்தி அவங்க அரண்மனைகளை கட்டல, முழுக்க முழுக்க செங்கலை பயன்படுத்தி தான் கட்டியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இங்க இருக்கு. இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த மாளிகையோட சுவர்களை பார்த்தோம்னா இது நல்லா சுடப்பட்ட நேர்த்தியான வடிவம் கொண்ட செங்கலால கட்டப்பட்டிருக்கு. மாளிகையோட கூரை பகுதிகளுக்கு நாட்டு ஓடு வடிவிலான ஓடுகளை பயன்படுத்தி இருக்காங்க. தூண்கள் எல்லாமே மரத்தூண்களா இருந்திருக்குன்னு அகழ்வாராய்ச்சியில சொல்றாங்க. அதை நிரூபிக்கிற வகையில தூண்களுக்கான இந்த அடித்தளம் இதெல்லாம் பார்க்கும்போது கருங்கல்ல செஞ்சிருக்காங்க. அதை நீங்க இங்க வந்தா பார்க்க முடியும். இந்த மாளிகையில இந்த இடத்துல இருந்து ஒரு சுரங்கப்பாதை இருந்திருக்கலாம் அப்படின்னு அகழ்வாராய்ச்சியில சொல்றாங்க. இப்படி பல விஷயங்கள் இங்க புதையுண்டு போயிருக்கு. இப்ப நாம பாக்குறது இந்த மாளிகையோட ஒரு பகுதி தான். கல்கியோட வரிகள்ல மாளிகை அப்படின்னு சொல்லும்போது பிரம்மாண்டமா இருந்தாலும் சோழர்கள் வாழ்ந்த தடயங்களை பார்க்கும்போது அவங்க வாழ்ந்த மாளிகைகள் எல்லாம் எளிமையாத்தான் இருந்திருக்கு. இப்ப நான் திரும்பவும் தஞ்சாவூருக்கே வர்றேன். இங்க வந்தியத்தேவன் வந்த சமயத்துல அரண்மனை மட்டுமில்லாம தஞ்சாவூர் மொத்தமுமே பழுவேட்டரையர்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இருந்தது. இந்த பெரிய பழுவேட்டரையரும் சின்ன பழுவேட்டரையரும் பொன்னியின் செல்வன்ல வர்ற மிக முக்கியமான கதாபாத்திரங்கள். இந்த பழுவேட்டரையரை பத்தி கட்டியங்காரன் சொல்றது, சூராதி சூரர் வீரபிரதாபர் மாரபாண்டியன் படையை வீறு கொண்டு தாக்கி வேரோடு அறுத்த வெற்றிவேல் உடையார், 24 போர்க்களத்தில் சண்டையிட்டு 64 விழுப்புண்களை பெற்ற திருமேனியர், சோழ நாட்டு தனாதிகாரி, தானிய பண்டார நாயகர், திரை விதிக்கும் தேவர், பெரிய பழுவேட்டரையர் விஜயம் செய்கிறார், பராக் பராக். வந்தியத்தேவன் தஞ்சாவூருக்கு வந்திருந்த சமயத்துல பெரிய பழுவேட்டரையர் தஞ்சாவூர்ல இல்ல. அதனால அரண்மனையையும் சுந்தர சோழரையும் பாதுகாக்கிற முழு பொறுப்பும் சின்ன பழுவேட்டரையர்கிட்ட தான் இருந்துச்சு. அவர்கிட்ட பல பொய்களை சொல்லி சுந்தர சோழரை சந்திக்கிறதுக்கு அனுமதி வாங்கிக்கிட்டு சுந்தர சோழர் இருக்கக்கூடிய அறைக்குள்ள போறான் வந்தியத்தேவன். அதுக்கப்புறம் அந்த அறையில என்ன நடந்திருக்கும்? வந்தியத்தேவன் சக்கரவர்த்தி இருந்த அறைக்கு போறான். இதுவரை நேர்ல பாத்திராத சக்கரவர்த்தி இப்படி உடம்பு முடியாம படுத்துட்டு இருக்காருன்னு அவனுக்கு துக்கமா இருந்துச்சு. சுந்தர சோழரை பொறுத்தவரை அவர் சற்று காலம் கடந்துதான் பட்டத்தினை மேற்கொண்டார். அடுத்து அவருக்கு எந்த விதமான நோய் தாக்குதல்களோ உடல்நல குறைவு ஏற்பட்டதற்கான சான்றுகளும் நமக்கு கல்வெட்டுகளில் கிடைக்கவில்லை. ஆனால் தன்னுடைய புதல்வர்களை மிகச்சிறந்த முறையில் உருவாக்க வேண்டும் என்பதற்கு அவருடைய பங்களிப்பு இருந்திருக்கின்றது. ஆனா இன்னொரு பக்கம் பெரிய வீரர், சிறந்த நிர்வாகி, சோழ நாட்டு மக்களோட அன்புக்கு பாத்திரமானவரை நேர்ல பார்த்ததும் வந்தியத்தேவனோட உடம்பு சிலிர்த்து போச்சு. ஒரு வழியா சுந்தர சோழர் பக்கத்துல போய் சக்கரவர்த்தி அபாயம் அபாயம் அப்படின்னு சொல்ல போக சரியா அந்த நேரம் சின்ன பழுவேட்டரையர் இதை கேட்டுட்டே அங்க வந்துடுறாரு. அவருக்கு இப்ப வந்தியத்தேவன் மேல அசைக்க முடியாத சந்தேகம் வந்துருச்சு. அவனை அங்கிருந்து நகர்த்தி கூட்டிட்டு வந்து பிடிச்சு வச்சுக்கிட்டார். அந்த சமயத்துல குந்தவைக்கு கொடுக்க வேண்டிய ஓலைய அரண்மனையில வந்தியத்தேவன் எங்கோ தொலைச்சாரான். எல்லாம் சேர்ந்து வந்தியத்தேவனை நிலகுலைய வச்சிருச்சு. குந்தவைக்கு கொடுக்க வச்சிருந்த ரகசிய ஓலை சின்ன பழுவேட்டரையர் கைக்கு கிடைச்சதா, இல்ல அதுக்கு முன்னாடியே வந்தியத்தேவன் அந்த ஓலையை கண்டுபிடிச்சிட்டானா? வந்தியத்தேவனை பிடிச்சு வச்ச சின்ன பழுவேட்டரையர் அவனை என்ன பண்ணாரு? அவருடைய கடுங்காவல்ல இருந்து வந்தியத்தேவன் தப்பிச்சானா? தொடர்ந்து பயணிப்போம்.